இப்போ குழந்தைகிட்ட உள்ள ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னாக்க, பாருங்க குழந்தை எப்பவுமே துரு 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 துருன்னு இருக்கும். விளையாடுற வயசுல. அது வந்துட்டு பெரும்பாலும் கவலைப்படாது. ஏன் கவலைப்படாது அப்படின்னா, அதுக்கு எதிர்கால சிந்தனை எதுவும் கிடையாது. எதிர்காலத்த பத்தின பயம் கிடையாது. எந்த இடத்துலயாவது குழந்தைகள் உட்கார்ந்து விளையாடக்கூடிய குழந்தைகள் உட்கார்ந்துக்கிட்டு, எத பத்தியாவது உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்து யாராவது பார்த்துருக்கீங்களா? கிடையாது. மனிதன் வளர வளர நிறைய விஷயங்கள பத்தி, எதிர்காலத்த பத்தியும் ஒரு பெரிய கவலையான யோசனையில இருந்துரும். எதிர்காலத்த பத்தின யோசனை, ஆத்தாடி நாளைக்கு நம்ம பிள்ளைக வளருது, நம்ம லைஃப்ல என்ன பண்ண போறோம்? அ அதுகள படிக்க வைக்கணும், இல்ல நம்ம கார் வாங்கணும், வீடு கட்டணும். இப்படி பலவிதமான யோசனைகள்ல எதிர்காலத்த நோக்கின கவலை, யோசனை வெறும் யோசனை இருக்கிறது தவறு இல்ல. ஆனா அங்க யோசனையே யோசிச்சு யோசிச்சு அது கவலையா மாறிடுது. இந்த கவலையே மனிதன அழிச்சிருது. அப்ப முன் யோசனை இருக்கிறது தவறு இல்ல. அந்த யோசனை கவலையா மாறக்கூடாது. குழந்தை அதை யோசிக்கிறதும் இல்ல, அதை பத்தி அது கவலைப்படுறதும் இல்ல. அதனால தான் அது எப்பவுமே துன்பப்படுறதும் இல்ல. நாமளுமே குழந்தை மாதிரி எதிர்காலத்தை பத்தி சிந்திக்கலாமே தவிர, அதை பத்தின கவலை, பயத்தை விட்டுட்டோம்னா நாம எப்பவுமே குழந்தை மாதிரி சந்தோஷமா இருக்க முடியும். வணக்கம்.